ஆயாமல மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பெயின் கேமிங் ஒய்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் தம்பிக்கு அவனுக்கு ஒரு ரூம் மேட்ச்சு. நாளையிலேருந்து வந்து நான் ரேங்க் புஷ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா, ரேங்க் புஷ் பண்ணுறோம் நாளிலேருந்து. ஓகே, அதனால் வந்து இன்றைக்கி மட்டும்தான் இந்த வீடியோ. எனக்கும் என் தம்பிக்கும் தான் இன்றைக்கி இந்த மேட்ச்சு. ஓகேங்களா, மறக்காமல் எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே ஓகே இப்போ நான் ஃபஸ்ட்டு என் தம்பி க்ளோவெல்லாம் கொடுத்துட்டு கீழே ஓடும்போது டெசர்ட் கிளத்து போட்டுடலான்னு பார்த்தேன். அதேமாதிரி ஒரு அடி விழுந்துடும். ஆனால் போனால் அது எப்படின்னு எனக்கு தெரில. பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து நெட்டு கொஞ்சம் இஷ்யூ ஆகிருக்கு. அதெல்லாம் பார்க்கல. ஓகேங்களா, இப்போ தான் பார்த்தோம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ நான் க்ளோவால் போட்டு மெடிக்கேட் ப்ரிப்பேர் கிட்டு சுற்றிட்டு இருக்க கேப்பில் அச்சுவானோ என்னன்னு வந்து பின்னாடி குடிச்சது. நான் சொல்கிறேன், நெட்டு கிடைக்கல அப்படி சொன்னேன். அதனால தான் நின்றுட்டுருக்கான். அப்புறம் நான் இப்படின்னு போட்டு சுற்றி நின்றுட்டு இருந்தேன். போட்டுருன்னு பார்த்தா படவே இல்லைங்க. சைத்தை வச்சே போட்டுருவோம் போல. அந்த இதை கொடுத்துட்டு டேமேஜ் கொடுத்தா பண்ணலையா, அவனை போட்டான். அவ்வளோதான், பிளாஸ்ட்டு. ஒன்றுமே பண்ண முடியாது, நான் தோற்றுட்டேன் அப்படின்னு ஒரு மனநிலைக்கே போயிட்டேன். ஓகேங்களா, இருங்க ஒரே நிமிஷம். அப்புறம் வந்து இப்போ அதே கண்டன் டெசர்ட் ஈகிளு, அப்புறம் வந்து டபுள் பேரலு M10 நீங்களா இவ்வளோ தான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரிட்டன் வந்து போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா, போவோம். இப்போ போகல, இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து கன்லாம் எடுத்து அந்த டைமிங்லாம் போகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த உட்கார மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு பார்த்துருந்தேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிருந்தேன்டா. வந்துட்டேன். என்னடா குரலே வித்தியாசமாக இருக்குன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, தூங்கி ஏஞ்சிட்டு பேசுகிறேன். ஓகேங்களா, சரி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏறதுக்கு என்ன அப்படின்னு தெரில. நான் வேணால் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இந்தமாரி ஒரு புது யூடியூபருக்கெலாம் எங்களுக்கெலாம் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து அவன் மேலே போனதே நான் பார்த்துட்டேன். அதை பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. நான் ஒரு அடி அடிச்சப்படி தான் பார்த்தானே. இப்போ அவனுக்கு எட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது பட்டே தொலைய மாட்டேங்குது. அப்புறம் அவன் அடிச்சுடுவான்னு தெரியும். எட்டுக்கு வச்சாலும் அதில் குஞ்சிடுறதா பண்ணிடுறான் பைத்தியக்காரன். சரி விடுங்க. இப்போ ஜோன் வந்துச்சு, அப்படி இறங்கி தானே ஆகணும். ஓகே, அவன் குதிக்கலாம் போட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் இது கடைசியில் பாருங்கள், இந்த வீடியோ கடைசியில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இது எப்படி அடிச்சிருப்பான்னு பாருங்கள். முக்கியமாக கடைசியில் இப்போ இது வந்து மாதம் அடிச்சிருப்பேன். இதை விட்டுருங்க. கடைசி இந்த வீடியோ எண்டு இருக்குல்ல, நான் அந்த வீடியோ முடிப்பேனே அப்போ பாருங்கள். அப்போ இன்னும் விட்டாரும். இருங்க, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்தமாரி இடத்தெல்லாம் நான் கட் பண்ணிட்டு தான் போடுறேன். ஓகேங்களா, கட் பண்ணிட்டே தான் போகணும். வந்து 10 நிமிஷம் ஆகிடுது. 10 நிமிஷம் தான் நான் வீடியோ. சரி ஓகே அப்படியே போகிறேன். நான் 10 நிமிஷம் தான் வீடியோ. இப்போ தான் பார்த்தேன். 10 நிமிஷம் பார்த்துலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 நிமிஷம் தான் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் யாருக்காக? உங்களுக்காக தான். ப்ளீஸ் எல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா, சரி ஓகே. இப்போ நான் வந்து உட்காந்து எழுந்து விட்டுருந்தேன். இருங்க, நான் அடுத்தது வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த க்ளோவால் போடுறது, இந்த குதிக்கிறது, இந்த ஃபயர் பட்டன், அது எல்லாமே உங்களுக்கு வந்து தொல்லையாக தான் தெரியும். அதனால் வந்து இது குவாலிட்டி குறைச்சிக்கிறேன். ஓகேங்களா, இந்தமாதிரி குவாலிட்டி குறைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவனை அடிச்சு போட்டுடலாம். சுரே இந்த ஓலி ஜஸ்ட்டில் போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். அப்புறம் டபுள் பேரல் போட்டுடலாம். நம்ம தான் டபுள் பேரல் பிளேயர் ஆச்சு அப்படி சொல்லிட்டு வாடா அப்படி சொல்லி கத்தினே ஓடினேன். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த க்ளோவல் மேலே ஏறி அவன் பார்த்தா அங்கே தான் கிடையாது பையன். ஸ்கோப் வச்சுருந்தான். அவன் ஸ்கோப் வச்சு தான் தப்பு. அதை சொல்லி காட்டுறதுக்கு டுமால்னு ஒன்று வச்சேன். சேர்த்து போயிட்டா. சரி ஓகே. இப்போ ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் எடுத்துக்கலாம். ஓரியன் பவர் ஃபில் பண்ண அப்புறம் நம்ம ரிப்பேர் கிட் எடுத்துக்கலாம். ரிப்பேர் கிட் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பை பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எனக்கு பழையாக இருக்குது. இப்போ நம்ம சும்மா தொட்டால் பை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ டபுள் டேப் பண்ணி பை பண்ணுறது சரியில்லை.
மிச்ச காசுக்கு ரிப்பேர் கிட் எடுத்து நான் பையை தொட்டு டபுள் டேப்னா இதோட சுலபமாக போகுது ஓகேங்களா. இப்போ டபுள் டேப் இது கொண்டு வந்துடுறாங்க தெரியும்ல உங்களுக்கு தான். அது இன்னும் தொட்டால் இன்னும் ஸ்லோவாக வருது இது ஓகேங்களா. அதேமாதிரி வந்து இந்த 9th anniversary அப்கிரேடில் நம்ம தென்கன் பண்டில் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஒயிட் செப்பல் போட்டிருப்பான். அந்த செப்பல் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து தடியாயிடுச்சு. அது வந்து நான் அதுவும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. எல்லாமே காட்டுறேன் உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நம்ம ரிட்டன் எடுத்தது தான் மஷ்ரூமு ரிப்பேர் கிட்டு, அவ்வளோதான். வேறு எதுவும் எடுக்க போகிறது தோத்தாலும் வந்து கன்ஸ்லாம் எடுக்கணும், அதுமாதிரி தொல்லாது ஓகேங்களா. அதனால தான் இந்த ரிட்டன் வந்து ரிப்பேர் கிட் ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கலாம். காசெல்லாம் காலியாகும் கத்தினே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரம் காசு காலியாகும்லாம் சொல்ல முடியாது, சொல்கிறத பொறுத்து. இப்போ காசுலாம் காலி பண்ணிட்டு MVP அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிடையா மாசுங்க. நான் அவன் ஒரே ஒரு ஒன்று ஆச்சு சைத்தில் சிலம்பு நான் தான் ஆச்சுன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவனே சில நேரத்தில் கத்துறான், நான் வரலடா அப்படின்னு. அதெல்லாம் அடிச்சுன்னு தோணும், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் தெரியுமா. அது இல்லை இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நெட்டு வந்து பக்காவாக கிடைக்குது கொஞ்ச நேரத்துக்கு. அது வீட்டு உள்ள இருந்தால் தான் அப்படி கிடைக்கல போல. என்னடா இங்கே தானே வந்துருப்பான், எங்கே போனான் அப்படின்னு தான் அங்கே குச்சின்னு வந்துருந்தான். அவனை பார்த்துட்டு நான் க்ளோவால் போட்டு நின்ட்டேன். எங்களே இப்போ நான் ரிட்டன் க்ளோவால் போட்டு ஒரு பிளான் போட்டேன். அந்த பிளானிங் மட்டும் பாருங்கள். இப்போ இதுதான் இந்த பிளானிங்கே இதுதான். இப்போ ஒன்று போட்டு க்ளோவால் ஒன்று போடணும்னு நினைக்கிறேன். அவன் போட்டேன்னா இப்போ என் பிளானிங் மட்டும் பாருங்கள். இப்படி போயாச்சா, இப்போ என்னன்னா கொஞ்சம் ஜோன் வந்துட்டு அதை பார்க்கவே இல்லை. இந்த சந்தையில் பூந்து அப்படி வந்து அவனை வந்து அவனை பார்க்கல. இப்போ கூட ஒன்று வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் போயிடுமா பட்டுன்னு சதறிட்டேன் நான். அவ்வளோதான் தோற்றுட்டோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா நீ துவக்க மாட்டடா, உன்னால் முடியும்ட அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீட்டுக்குள்ளே எகிரி வச்சுலாம் என்னென்னமோ போனேன். இந்த டபுள் வேலை தூங்கினேன். இன்னும் வச்சேன். பேசுவியா பேசுனா முடிச்சு விட்ருவேன் சொல்லிட்டு ஒன்று வச்சேன். அப்புறம் என்ன நடந்தது, இந்த மேட்ச் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. கடைசி மேட்ச் வந்து தான் உங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஏன்னா சூப்பராக இருக்கும் அந்த மேட்ச்சு. அந்த அடித்த விடும் அப்படி விட்டோம் ஓகேங்களா. அது பாருங்கள், அந்த கடைசி மேட்ச்சு சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து அதேமாரி நான் என்ன ஆப்பில் எடிட் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு போக கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஆன பிறகு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து வெறும் 2 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க கூட நான் பார்க்கல. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு நல்லாயிருக்கும் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ வந்து ஒன்று வச்சு செத்த போயிட்டாமல் பேசுவியா அப்படி சொல்லி ஆச்சேன் ஓகேங்களா. இப்போ இந்த மேட்சும் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும். நான் நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேங்களா. இப்போ ரிப்பேர் கிட்ட எல்லாத்தையும் அள்ளி போடு ரிப்பேர் கிட்ட போடு ரிப்பேர் கிட்ட அள்ளி போட்டேன் ரிப்பேர் கிட்ட அள்ளி போடு அப்படி சொல்லிட்டு கத்தின்னு தந்தேன். அப்புறம் எல்லாத்தையும் ரிப்பேர் கிட்டையும் போட்டு இப்போ தொண்டெல்லாம் வச்சு வாயில் ஒரு மாதிரி தண்ணி குடிக்க சொல்லுது ஓகேங்களா. ஆனால் தண்ணியே முடிக்காமல் பேசுகிறேன் உங்களுக்காக தான். ஆனால் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா. இப்போ வந்து அதேமாரி ஸ்ட்ரெயிட்டாக யார்கிட்ட வந்தால் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த மேட்ச் வந்து நல்லா அவ்வளோ நல்லா இருக்குது. M10 அடிச்சிருப்பேன் இதில் M10 வடி. இப்போ டபுள் பேரில் தானே ஆச்சுன்னு நினைக்கிங்க. டபுள் பேரில் தான் ஒரு 2 தடவை அடிக்கலான்னு பார்ப்பேன். டபுள் பேரில் 2வது M10 எடுத்துப்போம் அடி டொமால் 2 அடி தான் ஆச்சு. அப்புறம் சித்திரம் அப்புறம் ஒரு அமௌண்ட்டை போட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு ரிப்பேர் கிட்டு போட்டேன். ஏன் ரிப்பேர் கிட்ட போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு நிமிஷம் இதில் எதுக்கு வந்தேன் அப்படின்னா வந்து தினமும் அந்த செட்டிங்ஸில் கைப்பட்டுச்சு ஓகேங்களா. அந்த கன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு அதில் தொட்டேன். அப்புறம் ரிப்பேர் கிட்டு போட்டு விட்டேன். அப்புறம் இந்த மேட்ச் தான் செம்ம வெறியாக இருக்கும். புட்டிக்கெல்லாம் என்கிட்ட கேளுங்க, நான் ஒருத்தர் பிடிக்கலாம் என்கிட்ட சொல்லுங்கள். இதெல்லாம் ஒரு மாதிரி மாசாக இருக்கும் பாருங்க. இப்போ ஏறி போகிறேண்ணா நானாடா ஆச்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு இருந்ததுங்க. இப்போ ஏறி போகிறேண்ணா குச்சிங்களே போகணும். இப்போ வந்து ஒரு க்ளோவால் போட்டோன்னே ஸ்ட்ரைட்டாக ஏறி வந்துடுவான். இப்போ அடிச்சிடலான்னு சொல்லிட்டு டொமாண்டி மீன் அப்படின்னு தப்பிக்கலாம் தான் கீழே போயிடுவான். இப்போ ஒன்று நினச்சோம் தெரில டஸ்ட்டு இல்லத்தோன்னு வச்சிருவேன்.
அவ்வளோதான். ஸ்டென்னு நானும் எப்படி ஆச்சா தோடனே மழை ஏ அப்படி கற்றுங்க அந்த எவ்வளோ